வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 9th மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸஸ் 1.5ல் 6m பாருங்கள். இஃப் ஏ செட் ப்ராக்கெட்ஸ் எக்ஸ் சச் தட் எக்ஸ் 6n, அதாவது 6 இன்ட்டு என். என் வந்து ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா n லெஸ் தென் 6. அப்போ 0லேருந்து 5 முடிய எடுத்துக்கலாம் இந்த ஏ செட்டுக்கு. ஓகே, பட் எதில் அப்ளை பண்ணும்? 6 இன்ட்டு எனில் அப்ளை பண்ணும். அண்ட் தென் ஓகேவா, பி செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2n. இங்கே n வந்து ரெப்ரசன்ட் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து வரணும். கண்டிஷன் என்னென்னா 2 லெஸ் தென் n அண்ட் ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டு 9 முடி இருக்கும். ஓகேவா, n வந்து 2 விட கிரேட்டர் தானே இருக்கும். அப்போ 3லேருந்து 9 முடி எடுத்துக்கலாம். ஓகேவா, n வந்து 2 விட கிரேட்டர் தான் அப்படின்னா 3, 4, 5, 6, 7, 8, 9. ஏன்னா இங்கே ஒரு ஈக்குவல்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 9 முடி இன்க்ளூட் பண்ணணும். அடுத்த சி செட் வந்து எக்ஸ் வச்சு தட் எக்ஸ் 3n. இந்த இடத்துல n எது ரெப்ரசென்ட் பண்ணுது? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 4 இன்க்ளூட் ஆகும். இங்கே பாருங்கள் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. 4 ஓகேவா ஈக்குவல் அண்ட் 10 விட n எப்படி இருக்கணும்? லெஸ் தென்னாக இருக்கணும். n வந்து 4 அண்ட் 4 அதை விட அதிகமாக இருக்கணும். 10 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த செட்டில் நம்ம கண்டுபிடிச்சிட்டு எதில் அப்ளை பண்ணோம்? ஷோ தட் a மைனஸ் b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு a மைனஸ் b யூனியன் a மைனஸ் c. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம செட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? n கண்டிஷன் ஹோல் நம்பர் 0 to 5 முடி எடுத்துக்கணும். எதில் அப்ளை பண்ணணும்? 6n பாருங்கள். ஓகே, 6 இன்ட்டு 0 0 தான். 1 இன்ட்டு 6 6, 6 2 சார் 12, 6 3 சார் 18, 6 4 சார் 24, 6 5 சார் 30. இதுதான் ஏ செட். அப்படியே எடுத்துடலாமா? 0, 6, 12, 18, 24, 30. We find A set. And then B set. கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, 2 விட கிரேட்டர் தானே இருக்கணும். அண்ட் 9 இன்க்ளூட் ஆகும். அப்போ எதில் அப்ளை பண்ணணும்? 2n. 2 இன்ட்டு 3. 3 2 சார் 6, 4 2 சார் 8, 5 2 சார் 10, 6 2 சார் 12, 7 2 சார் 14, 8 2 சார் 16, 9 2 சார் 18. ஓகேவா, இந்த டேர்ம் தான் B. இது அப்படியே எழுதிடலாமா? இங்கே எப்படி எழுதணும்? 6, 3 2 சார் 6, 4 2 சார் 8, 5 2 சார் 10, 6 2 சார் 12, 7 2 சார் 14, 16, 18. இதுதான் பி செட். அடுத்து சி செட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 4 இன்க்ளூட் ஆகிருக்கணும். 10 விட கம்மியாக இருக்கணும். ஓகே, அப்போ இதில் அப்ளை பண்ணணும்? 3n. அப்போ 4 இன்ட்டு 3 10 விட கம்மியான 9. 3 இன்ட்டு 4 4 3 சார் 12, 5 3 சார் 15, 6 3 சார் 18, 7 3 சார் 21, 8 சார் 24, 9 சார் 27. ஓகே, இதுதான் சி செட். அப்போ இங்கே எழுதலாமா? சி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டுக்குங்க. 12, 15, 18, 21, 24 and 27. ஓகே, இப்போ அவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து A, B and C கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தென் we have to prove in that formula A minus B intersection A minus into B intersection C equal to A minus B union A minus C. எப்பவுமே LHS எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். ஓகேவா, அதே போல் RHS எடுத்துகிட்டு அதிலே ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டு 2 ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஏபிசி செட் எல்லாமே எழுதிட்டேன். அதோடைய கண்டிஷன் எழுதிக்கிட்டேன். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். எல்ஹெச்எஸில் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன்ஸ். எப்பவுமே என்ன சொன்னால் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பி செட் என்னது? 6, 8, 10, 12, 14, 16, 18. ஃப்ரம் தட் கொஷின் ஐ கேன் ரைட் அண்ட் தென் இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுக்குங்க. அண்ட் சி செட் வந்து 12, 15, 18, 21, 24 and 27. ஓகே, செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்செக்ஷன் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரெண்டுலேயும் காமன் டேர்ம்ஸ் தான். ஓகே, ரெப்ரசென்ட் பண்ணும். இன்டர்செக்ஷன்னா காமன் டேர்ம்ஸ் எழுதணும். ரெண்டுலேயும் காமன் டேர்ம்ஸ். ஓகே, என்ன காமன் டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 12 இருக்குது, அதுக்கு அடுத்தது 18 இருக்குது. அவ்வளோதான். வேறு எதாவது இருக்கா? 12 இருக்குது, 18 இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். ஓகே, போட்டாச்சா? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C. ஓகே, ஏ செட் என்னது? 0, 6, 12, 18, 24, 30. ஓகே, மைனஸ் போட்டு பி இன்டர்செக்ஷனுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். 12, 18. இதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இப்போ மைனஸ் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணி சேமாக இருக்க எலமெண்ட்ஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, மைனஸ்னால் சப்ராக்ட் பண்ணுறது. 12, 18 சப்ராக்ட் பண்ணுறது. ரிமைனிங் என்ன ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த டேர்ம்ஸ் வந்து எழுதணும். அப்போ A minus B intersection C equal to 0, 6, 24, 30. ஓகே, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதே ஆன்சர் வந்து RHSல வரணும். சரி, RHS எடுத்துக்கோங்க. RHS ஃபார்மெட் எழுதிக்கிங்க. A minus B யூனியன் A minus C.
ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். a மைனஸ் b மீன்ஸ் a செட் எழுதுங்க. 0, 6, 12, 18, 24 and 30. புட் கமாஸ் இன் ஈச் டேர்ம்ஸ். மைனஸ் போட்டுக்குங்க. அண்ட் b செட் வந்து 6, 8, 10, 12, 14, 16, 18. சப்ராக்ட் மீன்ஸ் சேமாக இருக்க எலமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரெண்டு பக்கம் 6, 6 வேறு 18, 18, 12, 12 அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த முன்னாடி பார்க்கணும். இதில் என்ன டேர்ம் ஃபஸ்ட்டாக இருக்குது ஏ. அப்போ ஏல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் எழுதணும் ஆன்சராக. ஏல என்ன இருக்குது 0, 24, 30. ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்த செட்டு அடுத்த ப்ராக்கெட்டில் a மைனஸ் சி ஈக்குவல் டு a வந்து 0, 6, 12, 18, 24 and 30. I can write from the question and then put minus c set வந்து 12, 15, 18, 21, 24, 27. செட் ப்ராக்கெட் கரெக்டாக போட்டுக்குங்க. எழுதிட்டேன். ஓகே, இப்போ லைக் டேர்ம்ஸ் ஒரே மாதிரி இருக்க டேர்ம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ரெண்டு இதுலேயும் 12 கேன்சல் பண்ணிடுச்சு. அடுத்தது 18 இருக்கா, 18 கேன்சல் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக 24 கேன்சல் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ இங்கே பார்க்கணும். இந்த ஃபார்மெட்டில் என்ன ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்குது ஏல இருக்க டேர்ம்ஸை மட்டும்தான் எடுத்துடணும். அப்போ a மைனஸ் சி வந்து 0, 6, 30. ஓகேவா? இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்மெட் என்ன, a மைனஸ் பி யூனியன் a மைனஸ் சி. அது எழுதலாமா? ஓகே, இப்போ ரெண்டு செட்டு நம்ம சேர்த்து எழுத போகிறோம். a மைனஸ் பி யூனியன் a மைனஸ் சி. a மைனஸ் பிக்கு என்ன டேர்ம் கிடச்சிது 0, 24, 30 யூனியன் a மைனஸ் சிக்கு 0, 6, 30. இது ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது 0, 6, 24, 30. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்முக்கு இதே ஆன்சர் தான் வந்துச்சு, செகண்ட் டேர்முக்கு இதே ஆன்சர் தான். ஸோ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதி அந்த ஃபார்முலாவை எழுதி ஹென்ஸ் ப்ரூவ், ஹென்ஸ் ஷோ தட், ஹென்ஸ் ஷோட் அப்படின்னு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ 7 சம் பார்க்கலாம். என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா try to subscribe my channel. Thank you.